வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 6ஆம் தேதி 20/1/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று தை கார்த்திகை. விரதம் இருப்பது நன்று. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. மேஷராசி. மேஷராசிக்கு 4வது இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ராசியை கடந்து 2ஆம் இடத்துக்கு போறது சிறப்பு. ராசியை கடந்து சூரியனோட நட்சத்திரத்துல கார்த்திகையில இடம்பெற அந்த சந்திரன் உங்களுக்கு ஒரு ஆன்மீக உணர்வை கொடுப்பாரு. ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு இருக்கும். சிலருக்கு ட்ரஸ்ட் மூலமா பண வரவெல்லாம் இருக்கும். சிலருக்கு ட்ரஸ்ட்டுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாக இருக்குங்க. பேச்சு திறமையால் பெரிய புகழை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. மனநிலையில் ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தால் கூட பின்பு அதெல்லாம் சரியாகி மகிழ்ச்சியை கொடுக்கும். காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றி சந்தோஷமாக இருப்பீங்க. கட்டிட தொழிலாளர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பமும் நல்லா மகிழ்ச்சியாகவே இருக்கும். பெண்களுக்கு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை சரியா செஞ்சு பேசுறதுலையும் நியாயமா பேசி நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு வயதுக்கு மீறிய நண்பர்களோட சவாசம் இருக்கும். அது நல்ல நண்பர்களா இருந்தா பரவாயில்ல, தீய நண்பர்களா இருந்தா அவங்கள கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடுத்தலாம். கவனமா இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு தேவையில்லாத வீண் விவாதங்கள்ல எல்லாம் ஈடுபடுறது மனசுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். வீட்டை விட்டு வெளியில போகும்போதும் கவனமா போயிட்டு வரணுங்க. பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கணும். முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை செய்யும் பொழுதும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில ஏற்றமான சூழ்நிலை இருக்குதுங்க. பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். குடும்பமே ஒரு செழிப்பான சூழ்நிலையில இருக்கும். உடல் நலமும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா சந்தோஷப்படுத்துற விதமா தான் இருக்கு. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். தொழிலையும் நிறைய வருமானம் இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பெரியோர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பெற்றவர்களோட ஆதரவும் சிறப்பா இருக்குங்க. கோயில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க. குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு அதுக்குரிய முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிருவீங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மனசுல ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் நீங்கி நிம்மதியா இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 12ஆம் இடமான மேஷத்திலையும் உங்கள் ராசிலையும் இடம்பெறுறது சிறப்புங்க. தைரியம் அதிகமா இருக்கும். எதையுமே துணிச்சலா செய்வீங்க. எதுக்குமே தயங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. உங்களோட பொருளாதாரமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். சிலருக்கு லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. கமிஷன், கான்ட்ராக்ட், ஷேர் மார்க்கெட் அதுல எல்லாம் பெரிய பண வரவு இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்குள்ள ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்யறதுக்கும் ரெடியா இருப்பீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பேச்சு ஆற்றலால நிறைய காரியங்களை சக்சஸா முடிப்பீங்க. பெண்களுக்கு தைரியமா காரியங்களை எல்லாம் செஞ்சு புகழடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. எந்த முடிவையும் நீங்களே துணிச்சலா எடுப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும். நினைச்சதை நினைத்தபடி செஞ்சு காட்டக்கூடிய தைரியம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில சில சந்தேகங்களும் தடுமாற்றங்களும் வரலாம். கடினமாக உழைத்து முன்னேறணுங்கிற வெறி இருக்கும். ஆனா அதற்குரிய நேரம் காலம் இருக்காது. அதை நீங்க தான் ஏற்படுத்திக்கணும்.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்பா வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்க. பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் அதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எதுலையுமே கடவுளோட கருணை இருந்தாதான் செய்ய முடியும். கடவுள் பக்தி உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கும். உங்க அனுபவம் முதிர்ச்சி எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரெங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட நடந்துக்கிடுவாங்க. நல்ல காரியங்களுக்கு இன்னைக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மரியாதையான நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பெரியவர்களோட ஆசிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சேரும். எதையுமே யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய அறிவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுக்குரிய செலவுகளும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான முதலீடு செய்யறதுக்கு அல்லது அதுக்குரிய உபகரணங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இன்னைக்கு செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். வீண் செலவுகள் என்பது இருக்காது. 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடும். இசையில ஆர்வம் ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அதை பெருசாக்காம எப்படி தீர்வு காண்கிறதுன்னு முடிவு செஞ்சு சரியான முறையில் அதை தீர்த்து சமாதானம் அடைவீங்க. மனசு லேசா இருக்கும். மனசுல பெரிய பாரம் நீங்கினது போல உணர்வு இருக்கும். மாணவர்கள் விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோனு அல்லது பர்ஸு, இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கிறது அவசியம். களவு போகக்கூடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும். நீங்கள் சந்திக்க நினைச்ச நபரை சந்திச்சு உங்கள் காரியங்களை சாதிச்சு கொள்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். நண்பர்களால் நல்ல உதவிகளும் பெருமை அடையக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நடக்கும். முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். உடல்நிலையில சில தொந்தரவுகள் இருக்கும். எதுலையுமே ஒரு கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. சிலரோட அலட்சிய போக்கு உங்களுக்கு மனசுக்கு வேதனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். யார்கிட்டையுமே எடுத்தறிஞ்சு பேசுறத விட்டுட்டு அமைதியாக பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களை வெறுத்து பகையாளியா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சமாதானம் பேசி நண்பர்களை ஆக்கிக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது. உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களோட மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். குடும்ப அந்தஸ்து கௌரவம்லாம் சிறப்பாக இருக்கும். வழக்கு நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு வருவதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கு. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் லாபஸ்தானமான 11வது இடத்துலையும் இருந்து லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் பார்க்கறது சிறப்பு. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. வேலையில் இருப்பவங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் நல்ல வியாபாரம் நடந்து நல்லபடியாக பெரிய லாபத்தை கொடுக்கும். அதுலேயும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் இருக்கும். ஜவுளித்துறை, ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கும் சிறப்பான நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குங்க.
அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்வீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. அதுலேயும் தான தர்மம் செய்கிறதுல ஈடுபட்டுட்டீங்கன்னா அதில் இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் போன்ற அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. கைவினை பொருட்களால் லாபத்தை பெறுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். நம்பிக்கையானவர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்கும். போட்டி பொறாமைகள்லாம் விலகும். தன்னடக்கத்தோட பெரிய உதவிகளை செஞ்சுட்டு எந்த புகழையும் எதிர்பார்க்காம சிறப்பாக பணியாற்றுவீங்க. வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எப்போவுமே உங்களோட தனித்துவம் தெரிகிற மாதிரி நடந்துக்கிருவீங்க. நீங்கள் அடுத்தவங்களோட மிங்கிளாக மாட்டீங்க. தேவையில்லாமல் எந்த பிரயோஜனமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. சிலர் கற்பனை உலகத்திலேயே இருப்பாங்க. கதை கட்டுரையெல்லாம் சிறப்பாக எழுதுவீங்க. வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனதிற்கினிய சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க. குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். குதூகலமான மனநிலையில் இருப்பீங்க. உடல் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரையாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துலையும் கர்மஸ்தானமான 10வது இடத்துலையும் இருக்கிறது சிறப்பு. எந்த வேலையிலையா இருந்தாலும் அந்த வேலைக்குரிய மரியாதையும் மதிப்பையும் பெறுவீங்க. வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களோட சிறப்பை வெளிப்படுத்துவீங்க. முன்னோர்கள் சொத்துக்களால நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. வெளிநாட்டுக்கு போக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த முயற்சி இன்னைக்கு வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வரன் கிடைத்து திருமண நாள் குறிக்கிற யோகம் இருக்குதுங்க. தந்தையாரோட உடல்நிலையிலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தையாரோட உதவிகளும் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு பெரிய நன்மைகள் நடக்கும். பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறையாவே நடக்கும். குடும்ப அந்தஸ்து, கௌரவமெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரியவர்களால் மதிக்கப்படுவீங்க. மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. உங்கள் குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க. குறிக்கோள் நிறைவேறுவதற்கான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. மக நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க. சிலருக்கு உடல் அசதியா இருக்கும். எதை செய்யறதுக்கும் இன்னைக்கு மனசே இருக்காது. வேலையில ஈடுபாடே இருக்காது. அடுத்தவங்க யாராவது உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னா அந்த நினைவுகள் உங்களை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. பண வரவு தாராளமா இருக்கும். பொறுமையா இருக்கிறது அவசியங்க. ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண புழக்கம் நிறைய இருக்கும். கணக்கு வழக்குகளெல்லாம் சரிபார்த்து அதுல இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிருவீங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. வருமானமும் அதிகமாகவே இருக்கும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சாமி தரிசனம் பண்றது, முன்னோர் வழிபாடு செய்யறது, கோயில் குளங்களுக்கு போறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது, அதெல்லாம் சிலர் நடத்துவாங்க. பெற்றோர் உறுதுணையா இருப்பாங்க. எதுலையுமே ஒரு ஈடுபாட்டோட இருப்பீங்க. உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயர்வா இருக்கும். பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இன்று பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு காலை பொழுது வரை அஷ்டமத்துல இருக்கிற சந்திரன் மத்தியானத்துக்கு மேல பாகியஸ்தானத்துல வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாதாங்க இருக்குது. காலை பொழுதுல பேச்சுல மாத்திரம் கொஞ்சம் கடுமையை குறைச்சு இனிமையா பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகளை மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும். அடுத்தவங்களோட தலையீட்டால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு.
பண பிரச்சனைகள் எல்லாம் இருக்காதுங்க. சொத்துக்களை வாங்குறது விற்கிறது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு என்னதான் கசப்பான சம்பவங்கள் குடும்பத்துல நடந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா தீர்த்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. பொறுமையா அடுத்தவங்களோட குணங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறீங்க. மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் இருக்குங்க. மனசுல சில நேரங்கள் சலிப்பை கொடுத்தாலும் சில நேரங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல சூழ்நிலை இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களால நன்மைகள்லாம் உண்டாகும். தந்தையாரோட உண்மையான அன்பு இன்னைக்கு வெளிப்படும். சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கெல்லாம் அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க. போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வேலை இடத்துல அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. உங்க நடத்தையில நல்ல பக்குவமும் தெரியும். உங்களோட பேச்சிலையும் நல்ல திறமை வெளிப்படும், இனிமை வெளிப்படும். பெரியோரோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவரா ஆவீங்க. நிறைய சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்க. மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிறீங்க. காப்பி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடி முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். வீட்டில் விருந்தினரோட வருகை இருக்குங்க. அவங்கள உபசரித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொறுமையாக இருந்து நிறைய காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. இன்று வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 7வது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல 8வது இடத்துல அமர்ந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகள் எல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பா முடியும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சில காரியங்கள் முடிஞ்சு விடுங்கிறத நினைச்சது முடியாமல் கொஞ்சம் இழுத்தடிக்கலாம். அதனால வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். முன்கோபத்தால பிரச்சனைகளை பெரிதாக்கி சண்டை சச்சரவுகள் கூட வரக்கூடும். எதுலையுமே பொறுமையை கையாளுறது ரொம்ப அவசியங்க. பெண்களுக்கு எப்பவுமே எதுலையுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா ஆகாதுங்க. சரிக்கு சரியா பேசிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனைகள் தான் பெரிதாகும். அதனால வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது சங்கடங்களை தவிர்க்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் கடைசி நேரத்துல பூர்த்தி ஆயிருங்க. மாணவர்கள் எதுலையுமே பொறுமை காப்பது அவசியம். தாய் தந்தையர்கிட்ட வாக்குவாதம் செய்யாம ஒத்து போறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வேலை விஷயமா பிரியறதுக்கு உரிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க. சிலருக்கு ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் அதெல்லாம் ஏற்படும். ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போற சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். வாக்குவாதங்களால சிலர் மன சஞ்சலம் அடையக்கூடும். கொஞ்ச நேரத்துல அது சமாதானமாகவும் ஆயிரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சும்மா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சங்கடப்பட்டு உடலை கெடுத்துக்கிருவீங்க. கவலை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு மனசை ஒரு சமாதானமா வச்சுக்கிறீங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்குங்க. யோசிக்க வேண்டியது அவசியமே இல்லை. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க வீட்லயும் சரி வெளியிலையும் சரி உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகமா இருக்கும். உங்களோட கருத்துக்கள் அடுத்தவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி சிறப்பான அறிவுரைகளாக எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பாக தாங்க இருக்குது. பாராட்டுக்குரியதா இருக்கும். மனசுல ஒரு சந்தோஷமான எண்ணங்கள் இருக்குங்க. போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பரிசுகளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு காலை பொழுதுல 6ஆம் இடத்துல இருக்க சந்திரன்
மத்தியானத்துக்கு மேல 7வது இடத்துல வந்து 7ஆம் அதிபதி சுக்கிரனால பார்க்கப்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. செல்வ நிலை உயரக்கூடிய யோகமான அமைப்பெல்லாம் இருக்கு. வாழ்க்கை துணைக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்ககிட்ட ஈகோ பார்க்காம ரொம்ப சந்தோஷமா அந்யோன்யமா குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. பழைய சண்டைகள் எல்லாம் மறந்து ரொம்ப சமாதானமா ஆயிடுவாங்க. முயற்சி உங்களுக்கு திருவினையை கொடுக்குங்க. முயற்சி சிறப்பான வெற்றியை கொடுக்கும். திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கும் வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். பெண்களுக்கு கணவர் உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் மனம் விரும்பியது போல இன்னைக்கு நடக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. குடும்பத்துல இருந்த குளறுபடிகள்லாம் விலகிரும். மாணவர்கள் இன்னைக்கு எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க. உங்களோட கவனம் முழுவதும் படிப்புலையும் உங்களோட எதிர்காலத்தை பற்றியது மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு உங்களோட புத்தி கூர்மை வெளிப்படுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருங்க. சோதனைகள்லாம் நீங்கும். மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்குது. பொறாமைக்காரர்கள் எல்லாம் உங்களை விலகி போயிடுவாங்க. வெள்ளை நிற ஆடை சிறப்பு கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க பெண் தேவதைகளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையோ இழந்தது மாதிரி மனசு இருந்தா கூட அப்புறம் உங்களுக்கு சரியான நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்து அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. நகைகள் வாங்குவீங்க. சிலர் பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்குவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு கூட இன்னைக்கு இருக்குங்க. மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். பெற்றோர்களிடமும் குடும்பத்தாரிடமும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும். சமாதானமா இருப்பீங்க. சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவு இன்னைக்கு இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு காலை பொழுதுல 5ஆம் இடத்துல இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல 6ஆம் வீட்டிற்கு வந்து 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு. எதையுமே வெளிப்படையா பேசிடுவீங்க. மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. அதனால முகத்துக்கு நேரா பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். எப்படியோ சமாளிச்சு அதுல வெளியே வந்துடுவீங்க. எந்த பிரச்சனைகளையும் பெருசா தலையில போட்டுக்கிட்டு அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு ஓரமா ஒதுங்கி உக்காந்துட மாட்டீங்க. தைரியமா எதையுமே முன்னெடுத்து செய்வீங்க. கடன்கள் தொல்லை கொடுக்காது. கடன் பிரச்சனை இருக்காது. அப்படியே கடன்கள் வாங்கினாலும் தொழிலுக்கு முதலீடு செய்யறதுக்காக தான் அந்த கடன்களை வாங்குவீங்க. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். சிறு குறு தொழிலால நிறைய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெண்களுக்கு சேமிப்புகள் எல்லாம் செலவு செய்யற சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு செய்வீங்க. சிலர் தவணை கட்டுவதற்காக செலவுகள் செய்யக்கூடும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அதுக்குரிய பண வரவும் இருக்கும். பெற்றோர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. பிரயாணங்கள்ல ஈடுபடாம இன்னைக்கு தொலைபேசி வழியாவே காரியங்களை முடிச்சுக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்கள்னால மனசு புண்படுற மாதிரி இருக்கும். வீண் வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. அலைச்சல்களையும் இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடும். அலைச்சல்கள் பிரயோஜனப்படாது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உங்களோட திறமையை அடுத்தவர் பாராட்டி ஊக்கப்படுத்துவாங்க. பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும். பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. சேமிப்பு உயரும். எந்த பொருளையும் சொன்ன விலைக்கே வாங்க மாட்டீங்க. பேரம் பேசி வாங்குவீங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு காரியத்திலேயே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. பிள்ளைகளோட்டையும் பெரியவங்க கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்குவீங்க. எதுக்குமே ஒரு தயங்காம செலவு செய்வீங்க. குடும்பத்தாரு கூட ரொம்ப பொறுப்பாகவும் பிரியமாகவும் நடந்துக்கிருவீங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி.
மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல 4வது இடத்திலையும் மதியானத்துக்கு மேல 5ஆம் வீட்டுல அமர்ந்து 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்புங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரே பேச்சுல முடிச்சுக்கிருவீங்க. நெத்தியில் அடிச்ச மாதிரி இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. திருமணம் பற்றிய விஷயங்கள் நல்லபடியா முடியுங்க. பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா அதற்குரிய வரன் அமைஞ்சு கடமைகளை கரெக்டா முடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. பிள்ளைகளோட போக்கு கூட மனசுக்கு ஆறுதலையும் தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். வாழ்க்கை துணையோட வார்த்தைக்கு கூட இன்னைக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட ஒற்றுமையா இணக்கமா இருப்பீங்க. அடுத்தவர் மீது குற்றம் சாட்டாம உங்களோட பேச்சுக்கள்ல இனிமையா பேசி நல்ல காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பெண்களுக்கு கணவரிடத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு நீங்கிரும். உங்க கருத்தை என்ன எப்படி எடுத்து சொன்னாலும் அவரு ஏற்றுக்கொள்வார். பெற்றவர்களோட ஆசைகளுக்கு கூட இன்னைக்கு மதிச்சு மரியாதை கொடுத்து நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள்லாம் இன்னைக்கு நீங்கிரும். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சில தகுதிகளை வளர்த்து கொள்ற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு தாராளமா செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. சில ஜீவ சமாதிகள் சித்தரோட வழிபாடு அதெல்லாம் செய்யறதுக்குரிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க உங்களோட நகைச்சுவையான பேச்சால அனைவரையும் கட்டி போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். சில விஷயங்கள் இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும். பரிசுகளையும் பாராட்டையும் பெறுவீங்க. போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பூஜை புனஸ்காரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. அவங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. எல்லாரும் மெச்சும்படி நடந்துக்கிருவீங்க. வருத்தங்கள் எல்லாம் மறைஞ்சு கவலைகள் எல்லாம் மறைஞ்சு நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு காலை பொழுதுல 3வது இடத்துல இருக்கிற சந்திரன் மதியானத்துக்கு மேல 4வது இடமான சுகஸ்தானத்துக்கு வந்து சுகஸ்தான அதிபதியான சுக்கிரனால பார்க்கப்படுறது மிக மிக சிறப்புங்க. வீடு வாகனம் இதுல எல்லாம் பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சின்ன ஒண்டி குடித்தனத்துல இருந்தவங்க கூட பெரிய வீட்டுக்கு வசதியான வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மனசுக்கு பிடிச்ச வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்க முடியாட்டினாலும் சிலர் பழைய வாகனங்களா வாங்கினாலும் சிறப்பான நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வண்டிகள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. தாயாரோட உடல்நிலையும் அவரோட உதவியும் சிறப்பா இருக்கும். பெற்றோரோட அன்பும் ஆதரவும் சிறப்பு கொடுக்குங்க. பெண்களுக்கு சில மனசுக்கு பிடிச்ச இனிமையான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். செல்வ நிலையில மிகப்பெரிய உயர்வை பெறுவீங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்வீங்க. மாணவர்கள் கல்வியில அதிகமா உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு. நீங்க எதிர்பார்த்ததை விட மதிப்பெண்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. தான தர்மங்கள் செய்யும் மனநிலையில இருப்பீங்க. உங்களை வேண்டுதல்கள் எல்லாம் இன்னைக்கு பழிக்கும். கனவுகள் எல்லாம் நனவாகும். மனதிற்கு இனிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தாரோட ரொம்ப பாசமாகவும் அந்யோன்யமாகவும் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். வேண்டாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீட்டுல பேச்சை வளர்த்தீங்கன்னா தேவையில்லாத மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். உடலும் மனமும் கொஞ்சம் அலுப்பாதான் இருக்கும். எதுக்குமே வேலை செய்யக்கூட இன்னைக்கு மனசே ஒத்துழைக்காது. பண வரவு தாராளமா இருக்குங்க. சாம்பல் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சாதகமான பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண பற்றாக்குறை என்பதே இருக்காது. வேலை இடத்துல சிறப்பான உங்களோட பணிகளால மேல் அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு.
கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு காலை பொழுதுல 2வது இடத்துல ராசி அதிபதியோட இருந்த சந்திரன் மத்தியானத்துக்கு மேல 3ஆம் இடத்திற்கு போய் 3ஆம் அதிபதியால பார்க்கப்படுறது சிறப்புங்க. உங்களோட தைரியம் மிக சிறப்பா இருக்கும். எதையுமே துணிஞ்சு செஞ்சு தடாலடியா செஞ்சு வெற்றி மேல வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. உங்களோட முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். பேச்சு திறமையால நிறைய காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க. பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை அவங்க கிட்ட உங்களோட பேச்சு திறமையால சாதிச்சுக்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. காரிய அனுகூலங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க. வீட்லையும் நல்ல சூழல் இருக்கும். குடும்பத்தாரோடையும் நல்ல மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். உடன்பிறப்புகளால யோகம் அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. உடன்பிறப்புகளோட சிறப்பான ஒற்றுமையா இருப்பீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இசைக்கல்லூரியில படிக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடும். இசைக்கருவியில இசைக்கிறதுக்கு ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பிரியால வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலர் சினிமா பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் போய் இப்பொழுது இனிமையா கழிச்சுக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். உங்களோட சண்டை போட்டவங்கெல்லாம் சமாதானமாகி உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க. போட்டி போட்டவர்களெல்லாம் தோற்று போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆயாசத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மாறிடுங்க. அடுத்தவரோட கருத்துக்களால மனம் ஒரு முடிவு எடுக்க முடியாம குழப்ப நிலையில இருக்கும். இருந்தாலும் நீங்க எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு தீர்மானமா இருக்கும். உங்களோட கருத்துக்களுக்கு குடும்பத்தார் மதிப்பு கொடுப்பாங்க. உறவினரோட உதவியும் இருக்கும். பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் நல்ல சீராவே இருக்கும். நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். சின்ன அளவுல பிசினஸ்க்கு முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அது நிறைய வருமானத்தை கொடுத்து பெரிய பிசினஸா வைக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தோன்றக்கூடும். வீடு லட்சுமி கடாட்சமா இருக்குங்க. மெரூன் நிறம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.